ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம லச்சு சஞ்சுக்கு அவங்களுக்கு புடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போறோம். ஸோ, அத பத்தின ஒரு குட்டி விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, உருளைக்கிழங்கு தான். ஸோ, அத எடுத்து நான் இப்போ பீல் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆ ஃபுல்லா எல்லாமே நம்ப உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு, ஸோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம தோல் எல்லாமே சீவிட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். தோல் சீவனதுக்கு அப்புறமா நல்லா தண்ணியில் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இந்த நீல வாக்கில் ஒரு ஷேப் வரும் இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட எட்ஜஸ்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்போது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி தான் கடையிலலாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் தான் இது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு அதை சூடேறினதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக பார்த்திங்கனாக்கா உப்பை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அது வந்து கொதிச்சா போதும். கொதிச்சோடனே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு லைட்டாக வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை தண்ணியை ஃபுல்லாக வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து நம்ம ஒரு காட்டன் துணியில் வந்து அதை போட்டுட்டு லைட்டாக அதை உணர்த்தி எடுத்துடலாம். அதில் கொஞ்சம் ஈரம் இல்லாத அளவுக்கு ஒரு 80% வரைக்கும் ஈரம் இல்லாத அளவுக்கு நம்ம அதை வந்து கொஞ்சம் லைட்டாக நிழல்லே உள்ளே வீட்டிலே கூட நம்ம ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காய வச்சுட்டோம். ஒரு 80% வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இது ட்ரை ஆகிடுச்சு ஒரு 80% வரைக்கும். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்குல வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து நம்ம கலரி குலுக்கி விட்டால் போதும். ஸோ அது ஒன்றோட ஒன்று எல்லாமே ஒட்டிடும். அந்த உருளைக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒட்டிடும். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்படியே ஈவினிங் பசங்க வர டைமுக்கு நம்ம அந்த ஸ்நாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க கரெக்டாக இருக்கும். அப்போது இப்போ ஈவினிங் பசங்க வர டைம் ஆகிடுச்சு. நானும் நித்தினும் வந்து வெளியில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க எப்போ வருவாங்கன்ட்டு. நித்தினும் அவங்க அக்கா கூட விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வந்துட்டாங்க லச்சு சஞ்சு. அந்த உடனே அக்காங்க கிட்ட ஓடியாச்சு. நித்தின் அக்கா பிள்ளை இது. நம்ம காலையில் செஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட நல்லா ஒட்டிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இப்போ லச்சு செஞ்சு கூப்பிட்டு நம்ம காமிக்கலாம். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லச்சு லச்சு சஞ்சு வந்துட்டுருக்காங்க. வந்த உடனே காமிப்போம். லச்சு எவ்வளோ நேரண்டி கூப்பிட்டுருக்கேன். என்ன பண்ணுறீங்க? சரி, உங்களோட சர்ப்ரைஸான ஸ்நாக்ஸு கேட்டிங்களே, என்னன்னு சொல்லட்டுமா? இதில் இருக்கு, வந்து பாருங்கள். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நான் செஞ்சுட்டு கூப்பிட்றாங்க, சரியா?
இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சது. ஒரு அரை வேக்காடில் வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் நம்ம வந்து எண்ணெயில் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும். கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்குல வந்து உப்பு, மிளகுத்தூள் இல்லைனா மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எது இருக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ வெறும் மிளகாத்தூள் தான் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக அது வந்து குலுக்கி விட்டுறணும். இப்போ நம்ம அதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடு. எப்படி இருக்கு? நித்தின் உனக்கு இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டியா? நிதின் ரொம்ப நேரமாக அவங்க அக்காவை பார்த்துட்டே இருக்கிறான், என்னடா நம்மளுக்கு மட்டும் தரலையேன்ட்டு. அப்புறம் அவங்க அக்கா 2 பேருமே பாவம் பார்த்து கொஞ்சமாக அவனுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவன் ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்றதுனால. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட பசங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்களே ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ஸ்நாக்ஸோட அடுத்த வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.